ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேஃப் ஃபால் என்ற ஒரு ஆப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சேஃப் ஃபால் உடைய ஆப் வந்து என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி பர்ச்சேஸ் சேலிங் அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. இது 2018 இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி இதுவரை ஸ்டில் வந்து சக்ஸஸாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் 10 மில்லியன்ஸ் மேலே வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஆப்பை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதுலேருந்து எப்படி ரிசீவ் அட்ரஸ் எடுக்கிறது, சில விஷயத்த வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து சென்ட் பண்ணுறது, எல்லாமே சில விஷயங்களை இதை நுணுக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சேஃபால் உடைய ஆப் லிங்க் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை வந்து நீங்கள் தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சேஃபால் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. பயோமெட்ரிக் வந்து ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணனால கேட்குது, நான் அதை கொடுத்துட்றேன். இது நம்ம புதுசாக ஒரு வேலட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே வேலட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா ரெண்டு டைப்பான ஆல்ரெடி என்கிட்ட வேலட் இருக்குது, அதனால அதில் போய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஒரு வேலட் கிரியேட் பண்ணணும், எனக்கு தெரியாது சார் எப்படி கிரியேட் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அதை சொல்ல போகிறேன். நல்லா வெயிட் பண்ணி பாருங்கள். கீழே ஆட் வேலட் இருக்கு, ஆட் வேலட் கொடுத்துடலாம். இதில் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் 2 ஆப்ஷன் மேஜராக பார்த்துக்கோங்க. கிரியேட் அ நியூ வேலட் ஆர் எக்ஸிட்டிங் வேலட். ஆல்ரெடி என்கிட்ட 12 டிஜிட் கோடு இருக்குது, 12 வேர்டு என்கிட்ட இருக்குது. அதை வச்சு இதில் லாகின் பண்ணிக்க முடியுமா? என்கிட்ட ட்ரஸ்ட் வேலட்டில் அந்த கோடு இருக்குது, இதில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்க முடியுமா? கட்டாயமாக பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அந்த எப்படி அது பண்ணுறது அப்படின்ற விஷயத்த முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் நியூ வேலட்டுக்குள்ள விஷயம் போகலாம். ஆட் எக்ஸிட்டிங் இதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து என்கிட்ட சீக்கிரம் பாஸ்வேர்டு சொல்லி கேட்கும். நம்மளுடைய பாஸ்வேர்டை நாம் முதல்ல கொடுத்துடணும். அதில் லாகின் ஆகும். அதுக்கப்புறம் மேலே வந்து இம்போர்ட் வேலட் அப்படின்னு சொல்லி விஷயம் கேட்கும். இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய 12 டிஜிட் கோடு வந்து நீங்கள் கொடுக்கணும். இதில் 12 டிஜிட் கோடு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வரும். ஓகேங்களா, 12 டிஜிட் கோடு வந்து ஆல்ரெடி எப்படி எடுக்கிறது எல்லா விஷயமும் சொல்லியிருப்போம். அதுவும் திருப்பி ஒரு தடவை சொல்லலாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி வரும்ங்கிற விஷயத்த கட்டாயமாக உங்களுக்கு கைட் பண்ணுறோம். இல்லை இந்த 12 டிஜிட் வேர்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பயோமெட்ரிக் லிங்க் வந்து கேட்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சப்மிட் பண்ணி ஓகே பண்ணுற உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வேலட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிரும். நானும் ட்ரஸ்ட் வேலட்டில் ஆப் வச்சுருந்தேன், அதுலேருந்து இந்த இதுக்கு வேலட்டுக்கு மாற்றிட்டு சிம்பிளாக மாறிடுச்சு. ஓகேங்களா, அது போக நம்ம புது வேலட் கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். மேலே வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் வேலட் கிரியேட் நியூ வேலட்னு டாப் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய பாஸ்வேர்டு கேட்கும், நம்ம பாஸ்வேர்டை கொடுத்துடலாம். பாஸ்வேர்டு கொடுத்துட்டோம். என்ன பண்ணுது, கிரியேட் நவுக்கிறது அட்வான்ஸ் செட்டிங் கேட்குது, நம்ம கிரியேட் நவ் கொடுப்போம். கிரியேட் நவ் பண்ணும்போது அதோட வேலட் வந்து கிரியேட் ஆகுது. சரிங்களா, ஸோ இதுதான் புதுசாக அதுக்குள்ள வேலட். ஏன் பாஸ்வேர்டு கேட்குன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இதில் ஒரு வேலட் வச்சுருக்கிறதுனால நம்மக்கிட்ட பாஸ்வேர்டு கேட்கல, இல்லாட்டி அதுக்கேற்ற பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கட்டாயமாக கேட்டிருக்கும். ஓகே, இதில் 12 டிஜிட் வந்து எங்கே போய் எடுக்கிறது, அது எல்லாத்துடைய கேள்வியாக இருக்கும், அதை கட்டாயமாக சொல்லி தருகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ 12 டிஜிட் வரும்னு சொன்னீங்க சார், இங்கேயுமே வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம 12 டிஜிட்டை எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட வேலட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ செகண்ட் வேலட் இது, அது 3 லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும் போது இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஓகேங்களா, அதில் என்ன கேட்குது பாருங்க, பேக்கப் இருக்கு, அந்த பேக்கப்பை கிளிக் பண்ணுங்க. பேக்கப் கிளிக் பண்ண உடனே இங்கே பேக்கப் மேனுவலின்னு இருக்குது, அந்த மேனுவலி கிளிக் பண்ணிடுங்க. இதில் 3 இது வந்து கேட்கும், அந்த 3யுமே கட்டாயமாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டுட் கொடுங்க. பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டை கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கொடுத்தோடனே உங்களுக்கு 12 டிஜிட் கோடு வந்து இந்த மாதிரி காட்டும். அந்த 12 டிஜிட்டில் வந்து எல்லாருமே கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க, இல்லாட்டி காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேர்டு 12 வேர்டு தான் முக்கியம். சரிங்களா, ஸோ ஒவ்வொரு நபருமே இதை சரியாக வந்து இது பண்ணிடுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் எல்லாமே வேர்டு வந்து தெரிஞ்சது பார்த்தாச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன போகிறோம். ஓகேங்களா, கொடுத்த உடனே உங்ககிட்ட அந்த சீரியல் படி என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த டைப் பண்ண சொல்லணும். நீங்கள் இதை சரியாக டைப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களால் போக முடியும். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொன்றா வந்து நம்ம பண்ணால் கூட வருதான்னு சொல்லி பின்னாடி போய் நம்மளால் டைப் பண்ண முடியாது, செலக்ட் பண்ண சொல்லுது நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா,
2 3 வார்த்தைகளா பார்த்து நம்ம வந்து டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணிக்கலாம். 2வது ரேட்டு, குயிக் அலாரம். இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்ட்ஸுமே நம்ம வந்து பார்த்து வந்து நீங்க டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு பாஸ்வேர்ட் எல்லாமே ஜெனரேட் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே சரியான ஒன்றில் என்ன இருக்குது என்னன்னு நீங்க போட்டோ எடுத்து வச்சுட்டோ எழுதி வச்சுட்டு கரெக்டாக நீங்க கொடுக்கும் போது தான் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளை வந்து வேலெட் வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா, நான் உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னாக பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கொடுத்தாச்சு. இப்போ வெரிஃபை கொடுக்குறோம். ஓகேங்களா, பேக் ஒன் மேனுவலி வெரிஃபை ஆயிடுச்சு, டிக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பேக் வந்துடலாம். இப்போ இதையும் பேக் வந்துடலாம். இந்த ஆப்ல நமக்கு என்ன காயின் தேவையோ அதை வந்து இது பண்ண போறோம். இதில் பாருங்க, இந்த சர்ச்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அது பக்கத்தில் ஆல், அது பக்கத்தில் 3 டாட் இருக்கு, அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா மேனேஜ் காயின்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னு நமக்கு என்ன காயின் தேவையோ நம்ம இது பண்ணிக்கலாம். எனக்கு 2 காயின் வந்து இதில் வந்து எனேபிள் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அது போக எனக்கு இன்னொரு காயின் வேணும், கிசான் காயின். அந்த கிசான் காயினுங்க மேலே டைப் பண்ணுறேன், வந்துருச்சு. அதை ப்ளஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டேன், வெளில வந்துட்டேன். இப்போ எனக்கு என்னோட வேலெட்டு ஓகேங்களா, அதில் பிஎன்பி காயின் கொண்டு வந்துட்டேன், அது போக கிசான் காயின் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் யாருக்கும் ரெக்வஸ்ட் எனக்கு வந்து டாலர்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லும் போது எப்படி பண்ணலான்னா, இப்போ கிசான் காயின்னா கிசானை கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து என்ன இருக்குது, சென்ட் ரிசீவ் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் வந்து ஓப்பன் ஆகும். இதில் காப்பி கொடுத்துக்கோங்க, எங்கே தேவையோ அங்கே சரியாக போய் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அனுப்புகிறவங்களுக்கு அனுப்பிட்டு உங்களுடைய காயின்ஸை வந்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பிஎன்பி வேணும்னாலும் நீங்கள் வந்து பிஎன்பியை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரிசீவ் கொடுங்க. ரிசீவ் கொடுத்துட்டு இது மாதிரி காப்பி பண்ணிவிட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு என்ன தேவையோ நீங்கள் அதுக்குள்ள காயின்ஸை வந்து வாங்கிக்கோங்க. சில நேரம் உங்ககிட்ட காயின்ஸ் இருக்குது, எப்படி சென்ட் பண்ணுறது, பக்கத்தில் சென்ட் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பேஸ்ட் கேட்கும். நீங்கள் யாருக்கு அனுப்ப போறியோ அங்கே ஒரு பேஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கு நிகரான ஓகேங்களா அமௌண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு யூஎஸ்டி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்த அவங்களுடைய யாருடைய அட்ரஸும் அவங்களுக்கு போய் ரிசீவ் ஆயிரும். 3வது ஸ்வாப்னு இருக்குது. ஸ்வாப்னும் போது இந்த கரன்சியை வேறு எந்த கரன்சியாக மாற்றலாம் அப்படிங்கிற விஷயம் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா, இது 2 இது இருக்குது. இப்போ பிஎன்பி காயின்லேருந்து வேறு என்ன காயின் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேஎஸ்என் வந்து இப்போ தேவை இருக்குது அப்படின்னா இது செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட அவைலபிள்ஸ் வந்து பணம் இருக்கும் போது என்ன வேலட்லேருந்து என்ன வேலட் வந்து ஸ்வைப் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இது பண்ணணும். ஆனால் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, கரெக்டாக கேஎஸ்எல் காயின் அனுப்ப போகிறீங்களா இல்லாட்டி எந்த காயின் கரெக்டாக அனுப்ப போகிறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனமாக தெரிஞ்சு நீங்கள் வந்து அனுப்புனீங்கன்னா உங்களுடைய ட்ரேடிங்லேயோ திருப்பி கிரிப்டோ கரன்சி வாங்க வைக்கிறதுலையோ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குற மாதிரி நன்றி, வணக்கம்.